வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் கொள்ளு பயிரை உணவாக சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது கொள்ளு பயிரால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ சூடாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மருத்துவமைகள் கிடைக்கும். கொள்ளு சூப், அதாவது கொள்ளு ரசம் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், ஆஸ்துமா உள்ளிட்ட பல நோய்களை குணப்படுத்திடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கும். மூக்கடைப்பு, நெஞ்சு சளி போன்றவை பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொள்ளு பயிரில் சூப் செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது கொள்ளு பயிரில் ரசம் செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். இதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே க்யூர் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது மக்களை, இன்னும் உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகளை கொள்ளுப்பருப்பு தீக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உங்களுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளு பயிர் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளு பயிர் இருக்குது. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் பார்த்தோம் அப்படின்னா நீரில் கலந்து குடித்து வரும்போது வெகு சீக்கிரத்தில் உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கரைந்து அதெல்லாமே நமக்கு ஆற்றலாக மாறி உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு உணவு வேலையில் நம்ம மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பருப்பு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை நமக்கு விரைவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிட்டு வெகு சீக்கிரத்திலே குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொள்ளு பயிரை எடுத்துக்கொள்ளலாம். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு கொள்ளு பயிரை எடுத்துக்கொள்ளலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதான் நம்ம அசிடிட்டி, அஜீரணத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். மேலும் வயிற்றில் சாப்பிட்டிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்பாகவும் வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பையோ அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப் அதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதன் மூலமாக நீங்கள் இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று மந்தம், வயிற்றுப்போக்கு என எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் இருக்கிறவங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் கியூர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜலதோஷம் மற்றும் ஜுரம் அப்படின்றது சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாதாரணமாக அவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது. மனிதர்களினுடைய உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணணும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களால் உடல் இழந்த பலத்தை மீண்டும் நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதாவது ஜலதோஷம், ஜுரம் போன்ற மற்ற நோய்கள் உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த வீக்காக இருக்கக்கூடிய உடம்பை கூட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிறதுக்கு இந்த கொள்ளு பருப்பு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் மேக்ஸிலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி அது நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தினமும் இரவுல சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு பருப்பு நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். அப்போ சிறுநீரக கற்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் வெகு விரைவில் உங்களுக்கு கரையிறதுக்கு இந்த கொள்ளு பருப்பு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் தோன்றக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே கொள்ளு பருப்பு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ந்து போவதற்கு கொள்ளு பயிரை எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்ததும் இப்போலாம் நிறைய பேர் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி. மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்றத குறிப்பிடுறோம். கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வருவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் விரைவில் தீர ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற
பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம நலமோடு இருக்கலாம். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு நம்ம கொள்ளு பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய பெரும் பணியை கொள்ளு பருப்பு வந்து நமக்கு செய்யுது அப்படின்றது தான் மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த கொலஸ்ட்ரால் வந்து என்ன பண்ண முடியும்னா கியூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால்லாம் தேங்காது இனிமே. இப்போ அது எப்படி உங்களுக்கு குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு தானியங்களில் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் உங்களுடைய உடலில் ரத்த நாளங்களை தேங்கிக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியேற்றப்பட்டு ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். எனவே தேவையில்லாத கொலஸ்ட்ராலை உடலில் குறைத்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொள்ளுப்பயிறு உதவிகரமாக இருக்கும். கண் நோய்கள் குணமாகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் கொள்ளுப்பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸை எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுது. இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் ஏற்படும். கண்களில் வந்து இது மாதிரி ஏற்படும் போது கொள்ளு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொள்ளு தானியம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கு. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் வந்து நலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் கண்ணில் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு கொள்ளு தானியம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்குது. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசீமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த தானியங்கள்ல அதிகம் நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகம் கிடைக்கப்பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இதன் மூலமாக பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும். பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமாக ஒரு சிறு தானியம் இருக்குன்னா அதுதான் கொள்ளுப்பருப்பு. இந்த கொள்ளுப்பருப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குதிரை ஏன் அந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த குதிரை சாப்பிடக்கூடிய இந்த பருப்பு கொள்ளுப்பருப்பு தான். ஸோ அது போலவே மனிதர்களுக்கும் இது பல வகையான ஊட்டச்சத்துக்களை அளித்து மனிதனுடைய உடம்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி பல விதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை மனிதனுக்கு கொடுக்குது. இந்த கொள்ளுப்பருப்பு குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் அதிகம் உண்ணப்படுது. கொள்ளு தானியங்களில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. எனவே தான் நம் நாட்டினுடைய பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தில் கொள்ளுப்பருப்பு மருத்துவ பலன்களுக்கு பயன்படுகிறது அப்படின்றத பற்றின குறிப்புகளும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய கொள்ளுப்பயிரை உங்களுடைய உணவுகளில் அப்பப்போ சேர்த்துக்கொள்ள பாருங்கள். முடியாட்டி வாரத்தில் ஒரு தடவையாவது கொள்ளு தானியத்தை சாப்பிடுங்க. கொள்ளு தானியத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகள் கொள்ளு ரசம், கொள்ளு சூப் எதை மாதிரி எப்படி எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வெறும் கொள்ளுப்பயிரையும் அப்படியே சாப்பிடலாம். அது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஸோ ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.